ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஐசையா சாப்டர் 66 verses 1 and 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை இன்னதென்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அத்தனை பெரிய தேவன். அப்படிப்பட்ட தேவன் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமாய் இருப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பக்குவம் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களிடத்திலே இருந்தது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனதிலே இருந்தது. அதை தான் தேவன் அதை சொல்ல வருகிறார். 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்திலே வாசிக்கும் போது சாலமோனும் அதை தான் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று இங்கே சாலமோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க கர்த்தர் கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களிலே வாசமாக இருக்கிறதில்லை. அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரம் 47 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ரொம்ப தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ளே ஆண்டவர் வாசமாக இருக்கிறார், அங்கே போய் நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுகிறார் என்பது காரியம் கிடையாது. ஆண்டவர் உண்மையாக ஆண்டவர் எங்கே வாசமாக இருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, நம்ம போய் ஒரு இடத்துல தொழுகை செய்யணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல வலியுறுத்தி அநேகர் சொல்லுகிறதை தீர்க்கதரிசி அது அப்படி அல்ல, நான் அப்படிப்பட்ட இடத்துல நான் வாசமாக இல்லை என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு அநேகர் ஆராதனை என்கிற பேரில் சில இடங்களுக்கு போய் ஆராதித்தால்தான் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு கட்டடங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டவர்கள், கான்ட்ராக்ட் ஸ்பிரிட் என்று போட்டிருக்கு ஆங்கில வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது. பட் ஆன் திஸ் ஒன் வில் ஐ லுக் ஆன் ஹிம் ஹூ இஸ் புவர் அண்ட் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஸ்பிரிட். அந்த இடத்துல புவர் அண்ட் கான்ட்ராக்ட் ஸ்பிரிட் என்று போட்டிருக்கு. கான்ட்ராக்ட் என்று சொன்னால் லேம், அதாவது டிசேபிள்டு அப்படின்றது தான் அதனுடைய மூல பாஷையில் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஒருவன் நொறுங்கி போய் உடைந்து போய் ஒரு டிசேபிள்டு போல ஒருவன் மாறி தன் ஆவியிலே நொறுங்குண்டவனாக அவன் பலவிதமான காரியங்களை அவன் வாழ்க்கையில் அனுபவித்தது நிமித்தம் நொறுங்கி போய் அந்த இடத்துல நறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரை நாம் தேடும் பொழுது போர் இன் ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. போர் இன் ஸ்பிரிட் வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்கிறார். ஆவியிலே எளிமை. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், பெரிய தேவாலயங்களில் போய் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியங்களை விட ஆவியிலே எளிமையுடையவர்களாக நொறுங்குண்டவர்களாக கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற
கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தால் மாத்திரம் போதாது, கர்த்தருடைய வசனத்தை நம்ம கை கொண்டால் மாத்திரம் போதாது, வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை விரும்புகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை தான் ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகிறார். அதை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நாம் ஏதோ ஒரு இடத்துல போய் கர்த்தரை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒருவேளை சபை கூடி வருவதற்கு நமக்கு ஒரு வசதியான இடம் இல்லை என்று சொல்லி சில கட்டடங்களை நாம் தெரிந்து கொண்டு போய் அங்கே ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த ஆராதிக்கிற ஸ்தலத்துக்குள்ள ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னா, நொறுங்குண்டு நறுங்குண்ட இருதயத்தை உடையவர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், வசனத்துக்கு நடுங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை கர்த்தருக்கு நாம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, ஆவியிலே நாங்கள் நொறுங்குண்டு ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நாங்கள் விளங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.